Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days spoken English class தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து 15 classes நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 15 classes முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா day 16. ஓகே, அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம day 15ல வந்து நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். அதோட ஆன்சர் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சோ day 15ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாத்தீங்களா? day 15 என்ன பார்த்திருந்தோம்? past perfect continuous tense தான் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஓகே, இந்த 15 கிளாसेसல ஒரு கிளாஸ் நீங்க பார்க்காம இருந்தா கூட இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன். 30 days spoken English class அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு day 1ல இருந்து வரும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்காக காத்து கொண்டே இருந்தேன், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். ஆன்சர் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? செக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் என்ன போடணும்? had been. ஓகே, ஐ had been. காத்து கொண்டே இருந்தேன், அதுக்கு என்ன காத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெயிட். ஓகே, வெயிட்டோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். கண்டினியூஸ் டென்ஸ் எந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலும் வெர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம் இல்லையா? அவ்வளவுதான். சோ ஐ ஹேட் பீன் வெயிட்டிங், நான் காத்து கொண்டே இருந்தேன் உனக்காக அப்படிங்கறத சேர்க்கணும். உனக்காக என்னது? ஃபார் யூ. ஓகே, வாசிச்சு பாருங்க. ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டே இருந்தேன். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் அதோட ஹோம்வொர்க். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுங்க? had been மட்டும்தான். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டென்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த டென்ஸ்க்கு வந்து முற்று பெற்ற தொடர் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க குழப்பிக்க நான் உங்களை விரும்பல. ஓகேவா? சோ நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது நம்ம வாழக்கூடிய அந்த லைஃப் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து இப்ப நம்ம இருக்கிற இடம். இப்ப வந்து நம்ம பிரசன்ட். ஓகேவா? இது வந்து பிரசன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னது? பாஸ்ட். இது வந்து என்னது? ஃபியூச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு, ஓகே, பாஸ்ட்னா இறந்த காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ எப்பயோ ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு அது பிரசன்ட்லயும் நடந்து ஃபியூச்சர்ல பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வருஷம் ஆனா நான் இந்த கம்பெனில 5 வருஷமா வேலை செய்து கொண்டு வந்திருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் இதே கம்பெனில 5 வருஷமா வேலை பார்த்து கொண்டு வந்திருப்பேன். எப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பவும் அந்த கம்பெனில தான் வேலை பார்க்குறீங்க. அடுத்து ஃபியூச்சர்ல அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வச்சுக்கோங்களேன் வந்துச்சுன்னா அப்பயும் அதே கம்பெனில தான் இருப்பீங்க. அப்போ ஒரு செயலானது பாஸ்ட்ல தொடங்கி பிரசன்ட் வரைக்கும் நடந்து இனிமேலும் நடந்து கொண்டு ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும் நடக்கும். That is called as future perfect continuous tense. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அடுத்த மாசம் ஆச்சுன்னா நான் சென்னைக்கு வந்து சென்னையில வந்து செட்டில் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஓகே, அப்ப அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்துட்டீங்க, சென்னையில வாழ்ந்து வந்து அடுத்த மாசம் வந்துச்சுன்னா அந்த 3 வருஷம் நிறைவடைகிறது. இதுதான் முற்று பெற்ற தொடர் எதிர்காலம். ஒரு செயல் பாஸ்ட்லயே ஆரம்பிச்சு பிரசன்ட்லயே நடந்து ஃபியூச்சர் வரைக்கும் தொடர்ந்து நடந்து பர்டிகுலர் பாயிண்ட்ல முற்று பெறும். அதுக்கு பேரு தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு டென்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இது இப்படி கூட வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆயிட்டு இருக்கோம். 4 வருஷம் நான் படித்து கொண்டு வந்திருப்பேன். தமிழ்ல வந்து இப்படிதான் வரும் சென்டென்ஸ். ஓகேவா? படித்து கொண்டு வந்திருப்பேன், வாழ்ந்து கொண்டே வந்திருப்பேன். ஓகேவா? வேற என்ன சொல்லலாம்? எழுதி கொண்டே வந்திருப்பேன். இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பேன், கொண்டுங்கிற வார்த்தையும் வரும், அந்த வந்திருப்பேன். அல்லது படித்துக் கொண்டே வருவேன். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா 3 வருஷமா நான் இதே காலேஜ்ல படித்துக் கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
இதுக்கு பேரு தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்து நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். இதுலயும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் மூணுமே இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஐ, ஓகே, வி, யூனா என்னது நீ அல்லது நீங்கள், ஓகே, தேனா அவர்கள், அப்புறம் ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, அப்புறம் நேம். ஓகே, இப்படி எது வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா will have been, அவ்வளவுதான். ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் will have been போடணும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா verb plus ing, அவ்வளவுதான். ஓகே, சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே வந்து இதுதான் ஃபார்மேட். ஓகேவா, சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டென்ஸ் தான் இது. ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இது நம்மளோட லைஃப் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகே, இப்போ சென்னையில வந்து இப்போ சென்னைனே எடுத்துக்கோங்க. சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க. ஓகேவா, சென்னையில ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ்ட்ல வந்திருக்கீங்க. ஓகே, சோ இப்போ வந்து என்னது, இப்போ என்ன மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல மே மந்த் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்த வருடமானால் இது வந்து நெக்ஸ்ட் இயர் 2025 வச்சுக்கோங்களேன். இது 2024, இது 2025. அடுத்த வருடமானால் நான் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வந்திருப்பேன். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா சென்னையில நான் 5 வருஷமா வாழ்ந்து கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, சோ பாஸ்ட்ல தொடங்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தொடங்கி அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா தான், அடுத்த வருஷம் மே மாசம் நேரம் வந்துச்சுன்னா நான் சென்னையில 5 வருஷமா வாழ்ந்து கொண்டு வந்திருப்பேன். பாஸ்ட்ல தொடங்கி பிரசன்ட்லயும் நடந்து எதிர்காலம் ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல போய் முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, அடுத்த வருடமானால், இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் இப்படிதான் வரும். அடுத்த வருடமானால், அடுத்த மாதமானால், அடுத்த வாரமானால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, சோ அடுத்த வருடமானால் நான் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வந்திருப்பேன். கொண்டேங்கிற வார்த்தை இதுல வரணும். ஓகேவா, அல்லது வாழ்ந்து கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் சம்டைம்ஸ் நான் வாழ்ந்து கொண்டே வருவேன் அல்லது வாழ்ந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ரைட். இதுக்கு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அடுத்த வருடமானால் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல இதை எழுதிருங்க. ஓகேவா, எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். ஓகே, இங்க பாருங்க, பை போட்டு சொல்லணும். அடுத்த வருடமானால் அப்படின்னா பை, அடுத்த வருடம் என்னது நெக்ஸ்ட் இயர். ஓகே, பை நெக்ஸ்ட் இயர், அவ்வளவுதான். இது போட்டு கமா போட்டுறணும். ஓகேவா, கமா போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, நான் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வந்திருப்பேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கறது சப்ஜெக்ட். அந்த ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா, நான்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? will have been வரும். அதையும் போட்டுருங்க. will have been. ஓகே, I will have been, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will have been இதை மறந்துடவே கூடாது. ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb plus ing. எது verb? சென்னையில் அப்படிங்கிறது வெர்பா, 5 வருடமாக அப்படிங்கிறது வெர்பா, வாழ்ந்து கொண்டே வந்திருப்பேங்கிறது வெர்பா. வாழ்றதான் வெர்ப் இல்லையா, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல live, அதோட ing சேர்த்தா என்ன வரும்? living. ஓகே, I will have been living. ஓகே, I will have been living. எங்க வந்துட்டு வந்திருப்பீங்க? சென்னையில். இல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவீங்க? இன் போடணும். ஓகே, இன் சென்னை. ஓகே, so by next year I will have been living in Chennai. I will have been living in Chennai அப்படின்னா நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டே வந்திருப்பேன். ஓகே, எத்தனை வருடமாக? 5 வருடமாக. இதுக்கு என்ன போடுவீங்க? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபார் வருமா சின்ஸ் வருமா? சின்ஸ் அப்படின்னா இதுல இருந்து 2010 இருந்து, காலையில இருந்து, நேற்றில் இருந்து அப்படின்னா சின்ஸ் போடுவீங்க.
5 வருடமாக, 10 மாதமாக, 6 நாட்களாக, 2 மணி நேரமாகன்னு சொல்லிட்டு ஒரு டியூரேஷன் சொன்னா என்ன வரும்? ஃபார் தான் வரும். ஓகே, சோ என்ன போடணும் அப்படின்னா ஃபார் 5 இயர்ஸ். அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் இப்பவே ஆன்சர் போட்டுட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடமானால். இதே அடுத்த மாதமானால் அப்படின்னா பை நெக்ஸ்ட் மந்த். ஓகே, இல்ல ஜனவரி மாசம் ஆனால் அப்படின்னா பை ஜனவரி. அடுத்த ஜனவரி ஆனால் அப்படின்னா பை நெக்ஸ்ட் ஜனவரி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 5 இயர்ஸ். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் சென்னையில 5 வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருப்பேன். இதான் இதோட மீனிங். ஓகேவா? சோ இது நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து பயன்படும். பட் நிறைய இடங்கள்ல இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பேசவே மாட்டோம். பிகாஸ் கரெக்டான ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. பட் இதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நீங்க பேசணும். ஓகேவா? இங்க பாருங்க, இதுல என்னென்ன கீவேர்டு அப்படின்னா அந்த பை அப்படிங்கிற கீவேர்டை மறந்துடாதீங்க. அடுத்த வருடமானால், அடுத்த மாதமானால், அடுத்த வாரமானால், ஓகே, ஜனவரி மாதமானால், அடுத்த ஜனவரி வந்தா அதுக்கெல்லாம் வந்து இந்த பை தான் போடணும். இன்னொன்னு, இந்த ஃபார் அப்படிங்கிற கீவேர்டை மறந்துடக்கூடாது. 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 5 months, 5 days, 5 hours, இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபார் யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளா இருக்கா? இதே இது அடுத்த வருடமானால் அவன் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வந்திருப்பான். இது எப்படி சொல்லுவீங்க? அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவன், நான் அப்படிங்கிறதுல அவன் அப்படின்னு வந்திருக்கு. அவன் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வந்திருப்பான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட மட்டும் மாத்த வேண்டியதான். அந்த ஐங்கிற இடத்துல என்ன வரும்? he போடணும். அவ்வளவுதான். எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? by next year he will have been living in Chennai for 5 years. இது நம்ம எழுதுறது பெருசு கிடையாது. யூ ஷுட் பிராக்டிஸ். நீங்க பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். எல்லாம் சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. by next year he will have been living in Chennai for 5 years. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவன் சென்னையில 5 வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருப்பான். இதே இது அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அல்லது அடுத்த வருடமானால் அவள் சென்னையில் 5 வருடமாக வாழ்ந்து கொண்டு வந்திருப்பாள் அல்லது வாழ்ந்து கொண்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ 5, அதாவது என்ன சொல்றது, சப்ஜெக்ட் மாறுது. ஓகேவா? சோ இங்க அவன் அப்படின்னு இருந்துச்சு, இப்ப அவள். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? by next year she will have been living in Chennai for 5 years. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். இதே இது செந்தில், அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா செந்தில் 5 வருஷமா சென்னையில வாழ்ந்து கொண்டு வந்திருப்பான். அதை எப்படி சொல்லுவீங்க? by next year செந்தில் will have been living in Chennai for 5 years. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு. பட் இதுல வந்து நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் வந்து ரொம்ப இடங்கள்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வராது. பட் நான் அதை சொல்லி கொடுப்பேன். ஆனா ஓகேவா, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி வரும்? அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் சென்னையில 5 வருடமாக வாழ்ந்து கொண்டே வந்திருக்க மாட்டேன் அல்லது வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு வரும். ஓகேவா? அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் நிறைய இடங்கள்ல நம்ம அதை யூஸ் பண்றது கிடையாது. பட் தெரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டென்ஸ்ல பார்க்கலாமா எக்ஸாம்பிள்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த மாதமானால் அவர்கள் இங்கே 3 வருடமாக வேலை செய்து கொண்டிருந்திருப்பார்கள். ஓகே, நெக்ஸ்ட் மாசம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் 3 வருஷமா இங்க வேலை செஞ்சு கொண்டு வந்திருப்பார்கள். அப்போ அந்த அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 3 வருஷம் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இங்க இந்த கம்பெனிக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. சோ அடுத்த மாசம் ஆச்சுன்னா 3 மாதங்களாக அவர்கள் இங்கே வேலை செய்து கொண்டே வந்திருப்பார்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாரும் ஆன்சரை கமெண்ட்ல போட்டே வாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? அடுத்த மாதமானால் இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? கீவேர்ட் பை. ஓகே, பை. அடுத்த மாதம் அப்படின்னா என்னது? அடுத்த நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் மந்த். ஓகே, ஈஸியா இருக்கும். ஒவ்வொன்னா பண்ணுங்க, கமா போட்டுக்கோங்க. ஓகே, பை நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதமானால் அவர்கள் இங்கே 3 வருடமாக வேலை செய்து கொண்டிருந்திருப்பார்கள். ஓகே, அல்லது வேலை செய்து கொண்டே வந்திருப்பார்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பேச்சு வழக்குல. சோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. முதல்ல என்ன வரணும்? சப்ஜெக்ட் தான் வரணும் இல்லையா? தே போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? சப்ஜெக்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் will have been போடணும் இல்லையா? will have. அப்படி ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? they will have been போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? verb plus ing. எது verb? வேலை செய்யறதா. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? work. அதோட என்ன சேர்க்கணும்? work ஓட ing சேர்க்கணும். அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணுவீங்க? மிச்சம் என்ன இருக்கு? இங்கேன்னு இருக்கு, 3 வருடமாக அப்படின்னு இருக்கு. they will have been working. அவர்கள் வேலை செய்து கொண்டே வந்திருப்பார்கள். எங்க? இங்கே அப்படின்னு இருக்கு. இங்கே என்னது? here. ஒவ்வொரு வார்த்தையா போடுங்க. ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கு? 3 வருடமாக அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? for 3 years. அவ்வளவுதான்.
வாசிங்க இப்போ. by next month அடுத்த மாதமானால் they will have been working here for 3 years. அவங்க வந்து 3 வருஷமா இங்க வேலை பார்த்து கொண்டே வந்திருப்பார்கள். அவ்வளவுதான். பார்க்க இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. அது எப்படி புரிஞ்சிட்டீங்க, அதனால ஆன்சர் பண்றீங்க. சோ இப்படித்தான் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து 16th கிளாஸ், இன்னைக்கோட வந்து டென்சஸ் வந்து முடியுது. ஓகேவா? சோ இதோட எல்லா டென்சஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரிபோசிஷன்ஸ், ஓகே, அப்புறம் வந்து நமக்கு டெய்லி கான்வர்சேஷனுக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம வந்து சேனல்ல அப்லோட் பண்ண போறோம் 30 டேஸ் கிளாஸ்ல. ஓகே, சோ இந்த டென்சஸ்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்க்கும் கீவேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டென்ஸ்க்கும் கீவேர்ட்ஸ் மீன்ஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, பிரசன்ட், பாஸ்ட், அப்புறம் வந்து ஃபியூச்சர். இதுக்கு தான் கீவேர்ட்ஸ்னா என்னது, அந்த ஃபார், சின்ஸ், அப்புறம் வந்து இங்க என்ன சொல்லியிருக்கேன், பை, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கீவேர்ட்ஸ்னா அது அந்த டென்ஸ்ல தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஓகேவா? ரைட். இப்போ இதை வச்சு நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு? எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் கமெண்ட்ல. அடுத்த மாதமானால் நான் இங்கே 3 வருடமாக வேலை செய்து கொண்டு வந்திருப்பேன். அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் இங்க 3 வருஷமா வேலை செய்து கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும். 3 வருஷம் முடியுது, அடுத்த மாதம் வந்துச்சுன்னா தான். ஓகேவா? அதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அடுத்த மாசம் வந்தா தான் முடியுது. ஓகேவா? அப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ஃபியூச்சர் வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு வரும். இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இல்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த மாதமானால் நான் இங்கே 3 வருடமாக வேலை செய்து கொண்டே வந்திருப்பேன். எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கறதா சப்ஜெக்ட் இல்லையா? அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ. அவ்வளவுதான். அந்த டேக்கு பதிலா ஐ வரும். முடிஞ்சு போச்சு. பை நெக்ஸ்ட் மந்த் ஆன்சர் போடுங்க. எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே சைலண்டா இருக்க கூடாது. நான் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன் உங்களுக்கு. ஓகே, டோன்ட் பி குவைட். இங்க வந்து அமைதியா இருக்காதீங்க. ஓகே, யூ ஷுட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் த்ரூ யுவர் காமெண்ட்ஸ். உங்க காமெண்ட்ஸ் வந்து நீங்க ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேச முடியும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லுவீங்க? பை நெக்ஸ்ட் மந்த். எல்லாம் வாசிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே எழுதுங்க. கமெண்ட்ல சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்க. ஓகேவா? பை நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 3 years. அவ்வளவுதான். 3 வருஷமா நான் அந்த கம்பெனில வேலை செய்து கொண்டு வந்திருப்பேன். அவ்வளவுதான். இதை கொஞ்சம் ஸ்டைலிஷா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த வில் அப்படிங்கறத இந்த சப்ஜெக்டோட சேர்த்து சொல்லலாம். இப்போ ஐ வில் அப்படின்னா அதை சுருக்கி ஐ வில் அப்படின்னு சொல்லலாம். தே வில் அப்படின்னா வந்து அதை சுருக்கி வந்து தேவ் சொல்லும் போது நல்லா ஸ்டைலிஷா இருக்கும். இங்க பாருங்களேன். பை நெக்ஸ்ட் மந்த் they'll have been working here for 3 years. they'll have been working here for 3 years. I'll have been working here for 3 years. I will அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா I'll, they'll, he'll, she'll, will அந்த மாதிரி சொல்லலாம். will have been, right? So அதெல்லாம் contractions. இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய சொல்லி தரேன், நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். பட் இப்போதைக்கு this is the basic format for framing positive sentence in future perfect continuous tense. எல்லாரும் புரிஞ்சிட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சவங்க கமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம். Do you all understand? Okay, next example பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஒரு 3 சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான். சப்ஜெக்ட் வெறும் மட்டும்தான் இருக்கு இதுல. ஓகேவா? அவன் விளையாடி கொண்டே இருப்பான், அவன் விளையாடி கொண்டிருக்க மாட்டான், அல்லது அவன் விளையாடி கொண்டே இருக்க மாட்டான் நெகட்டிவ். அவன் விளையாடி கொண்டே இருப்பானா, கொண்டே இருப்பானா. ஓகே, இங்க பாருங்க அடுத்த மாதமானால் எதுவுமே கீவேர்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. பட் சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். இது என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து கேள்வி வாக்கியம். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. அவன் விளையாடி கொண்டே இருப்பான். சிம்பிளா இருக்கு. சப்ஜெக்ட் எது? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, சப்ஜெக்ட் போட்டாச்சு. இந்த சப்ஜெக்ட் வந்து அடுத்து என்ன வரணும்? will have been. மறந்துடாதீங்க, that is very important. ஓகே, will have been போட்டு அடுத்து என்ன வரணும்? verb plus ing. இங்க verb எது? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. ஓகே, அதோட என்ன சேர்க்கணும்? ing. அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. he will have been playing. அவன் விளையாடி கொண்டே இருப்பான். that's it. ஈஸியா இருக்கா? will have been மறந்துடக்கூடாது. வெர்போட ing போட மறந்துடக்கூடாது. ஓகே, இது நெகட்டிவா சொல்லணும். அவன் விளையாடி கொண்டே இருக்க மாட்டான். ஓகே, அவன் விளையாடி கொண்டே இருக்க மாட்டான். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி. கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, அங்க கொண்டுன்னு வரும், இங்க கொண்டே அப்படின்னு வரும். லாங் லாஸ்டிங்கா ஒரு விஷயத்த பண்றது எல்லாமே இதுதான். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும். ஓகேவா? ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா, ரொம்ப மாதமா, ரொம்ப நேரமா, ஓகே, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல தான் வரும். ஓகே, இங்க பாருங்க. அவன் விளையாடி கொண்டிருக்க மாட்டான் நெகட்டிவ்ல ரொம்ப ஈஸி. 3 வார்த்தை இருக்கே, எதோட நாட் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம்.
will கூட சேர்க்கணுமா, have கூட சேர்க்கணுமா, இல்ல been கூட சேர்க்கணுமா, குழப்பமே வேண்டாம். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப் தான் இல்லையா? இதுல முதல் ஆக்சிலரி வெர்போட நீங்க சேர்த்துருங்க. will ஓட not சேர்த்தாலே போதும். ஓகே, அப்ப என்ன வரும்? he will not have been playing. He will not have been playing. He will not have been playing. Will not அது சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't அப்படின்னு சொல்லலாம். will not ஓட contraction won't எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகேவா, வாசிங்க. He will not have been playing. அவன் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டான். ஓகே, இத won't ன்னு சொல்லலாம். He won't have been playing. அவன் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டான். ரொம்ப ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவன் விளையாடிக் கொண்டே இருப்பானா, கேள்வி கேட்கணும். கொண்டே இருப்பானா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா, ரைட். என்ன வரும்? கேள்வி வாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த will இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப், இத தூக்கி முன்னாடி போட்டுறணும், அதான் கேள்வி. மிச்சதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். ஓகேவா, சொல்லுங்க பார்க்கலாம். will மட்டும் முன்னாடி வந்துரும். அடுத்து என்ன வரும்? willக்கு அப்புறம் he வரும். will முன்னாடி வந்துருச்சா மிச்சம் என்ன இருப்பீங்க? have been playing. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிள். will he have been playing? அவன் விளையாடிக் கொண்டே இருப்பானா, கேள்வி வாக்கியம். வாசிங்க பார்க்கலாம். he will have been playing. அவன் விளையாடிக் கொண்டே இருப்பான். he will not have been playing. அவன் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டான். will he have been playing? அவன் விளையாடிட்டே இருப்பானா. இதெல்லாம் வாசிச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது அவன் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் இங்கிலீஷ் வந்து. ஓகே, இதே இது அவள் விளையாடிக் கொண்டே இருப்பாள். அதை இங்கிலீஷ் சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவள் விளையாடிக் கொண்டே இருப்பாள். சப்ஜெக்ட மட்டும் மாத்தணும். ஓகேவா, he அப்படிங்கிற சப்ஜெக்ட மாத்தினா என்ன வரும்? she வரும். அவ்வளவுதான். she will have been playing. அவன் விளையாடிக் கொண்டே இருப்பாள். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு அவள் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டாள் அப்படின்னா she won't have been playing. அவள் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டாள். கேள்வி கேட்கணும். அவள் விளையாடிக் கொண்டே இருப்பாளா, எப்படி கேட்பீங்க? will she have been playing? அவ்வளவுதான். இதே நம்மளோட சப்ஜெக்ட் வந்து அவர்கள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அவர்கள் விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். அப்ப என்ன வரும்? சப்ஜெக்ட மாத்துங்க. அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they will have been playing. அவர்கள் விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டார்கள் அப்படின்னா they won't have been playing. அவர்கள் விளையாடிக் கொண்டே இருக்க மாட்டார்கள். அவங்க விளையாடிட்டே இருப்பாங்களா, எப்படி கேட்பீங்க? will they have been playing? அவங்க விளையாடிட்டே இருப்பாங்களா. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருக்கா? எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லையா? சோ மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், will have been பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல போடணும். வில்லுக்கு பக்கத்துல நாட் போட்டா நெகட்டிவ், அதே வில்ல தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டா கேள்வி வாக்கியம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா, அடுத்த மார்ச் மாதமானால் அவர்கள் 5 வருடமாக இங்கே படித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட். ஓகேவா, அவங்க ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆக போகுது. அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா அதான் இதுக்கு மீனிங். ஓகேவா, அடுத்த மார்ச் மாதமானால் அவர்கள் இங்கே 5 வருடமாக படித்துக் கொண்டே இருப்பார்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஈஸியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், எல்லாரும் யோசிங்க. ஓகே, யோசிச்சு உங்களோட ஆன்சர் வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லணும். ஓகே ஓகே சோ அடுத்த மார்ச் மாதமானால் அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், தனியா எழுதிருங்க. பை அடுத்த மார்ச்னா நெக்ஸ்ட் மார்ச். ஓகேவா, பை நெக்ஸ்ட் மார்ச் அல்லது பை நெக்ஸ்ட் மார்ச் மந்த் அப்படின்னு போட்டா கூட ஓகே தான். பை நெக்ஸ்ட் மார்ச், அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா அவர்கள் இங்கே 5 வருடமாக படித்துக் கொண்டே இருப்பார்கள். எது சப்ஜெக்ட் இதுல? அவர்கள். எது வெர்பு? படிக்கிறது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே வரணும். அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? will have been. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர வேண்டியது will have been. அவ்வளவுதான். ஓகே, they will have been போட்டீங்க. அடுத்து என்ன வரணும்? verb plus ing. எது verb? படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட ing சேர்க்கணும். அவ்வளவுதான். எல்லாம் கரெக்டா போட்டு வரீங்களா? studying. ஓகே, they will have been studying. அவர்கள் படித்துக் கொண்டே இருப்பார்கள். எங்க? இங்கே அப்படின்னு இருக்கு. இங்க அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? here. ஓகே, மிச்சம் என்ன இருக்கு? 5 வருடமாக என்ன போடுவீங்க? for 5 years. வாசிங்க இப்போ. by next March they will have been studying here for 5 years. அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா அவங்க 5 வருஷமா இங்க படிச்சுட்டு வருவாங்க, அல்லது 5 வருஷமா இங்க படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜோ இன்ஸ்டிடியூட்டோ இதனால இருந்துட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் பாடிக்கொண்டே இருப்பாள். அவள் பாடிக்கொண்டே இருக்க மாட்டாள். அவள் பாடிக்கிட்டே இருப்பாளா? சிங்கிங். ஓகே, பாடுறது.
ஓகே, இதுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம்? பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் வந்து கேள்வி வாக்கியம், இன்டர்கேட்டிவ். எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கும். எல்லாரும் அவங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். எல்லாரும் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கணும். ஓகே, சொல்லுங்க. ஈஸியா தான் இருக்கும். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஓகே. சோ நான் இப்ப ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. அவள் பாடிக்கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறது என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன வரணும்? will have been. she will have been. ஓகே, நெக்ஸ்ட் verb plus ing. எது verb? படிக்கிற, பாடுறது. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing. அதோட ing சேர்க்கணும். அவ்வளவுதான். வாசிங்க. she will have been singing. அவள் பாடிக்கொண்டே இருப்பாள். நெக்ஸ்ட், அவள் பாடிக்கொண்டிருக்க மாட்டாள். ஓகே, அப்ப நெகட்டிவ்ல சொல்லணும், என்ன பண்ணுவீங்க? will பக்கத்துல ஒரு நாட் போடுவோம். அவ்வளவுதான். ஓகே, will not have been போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அவள் பாடிக்கொண்டே இருப்பாளா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? will, அதுக்கு முன்னாடி போட்டுரும். அவ்வளவுதான். will she have been singing? ஓகே, வாசிங்க. she will have been singing. அவள் பாடிக்கொண்டே இருப்பாள். she won't have been singing. அவள் பாடிக்கொண்டே இருக்க மாட்டாள். will she have been singing? அவள் பாடிக்கொண்டே இருப்பாளா? அவ்வளவுதான். சோ என்னென்ன மாறுது அப்படிங்கறத சேர்த்துக்கோங்க. எது பக்கத்துல நாட் போடணும் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலரி வேர்போட தான் போடணும். இதெல்லாம் இது கூட எல்லாம் நாட் போட்டக்கூடாது. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். இது அவள் பாடிக்கொண்டே இருப்பாள்ங்கிறதுக்கு பதிலா சீதா பாடிக்கொண்டே இருப்பாள். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அந்த she அப்படிங்கிறது பதிலா சப்ஜெக்ட மட்டும் மாத்தும். சீதா அப்படின்னு. அப்ப என்ன வரும்? சீதா will have been singing. சீதா பாடிக்கொண்டே இருப்பாள். பாடிக்கொண்டிருக்க மாட்டாள் நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? சீதா will not have been singing. சீதா பாடிக்கொண்டே இருப்பாளா? will சீதா have been singing? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டென்ஸ் தான். எல்லாமே ஈஸியான டென்ஸ் தான். இது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதுல முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது பை அப்படிங்கிற வார்த்தையும் ஃபார் அப்படிங்கிற வார்த்தையும் தான் ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ரைட்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அடுத்த வருடமானால் நாங்க இந்த கோயிலுக்கு 2 வருஷமா வந்துகிட்டு இருப்போம். ஓகே, அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நாங்க அந்த கோயிலுக்கு 2 வருஷமா வந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, எல்லாரும் அவங்களோட ஆன்சர் எழுதி கமெண்ட்ல சொல்லுங்க. சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். ஓகேவா? ஈஸியான சென்டென்ஸ், எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். ஓகே, யோசிச்சு கரெக்டா சொல்லணும். ஒவ்வொரு வேர்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்த வருடமானால் முதல்ல என்ன போடுவீங்க? பை போட்டுட்டு அடுத்த வருஷம் அப்படின்னா என்னது? நெக்ஸ்ட் இயர். பை நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா அடுத்த வருஷம் ஆனிச்சுன்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு 2 வருஷமா வந்துகிட்டு இருப்போம். ஓகே, சோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. ஓகே, சப்ஜெக்ட் முதல்ல வீன் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? will have been. அதை அப்படியே போட்டுருங்க. will have been. ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்னது? verb plus ing. எது verb? இந்த கோயிலுக்குங்கிறது வெர்பா, 2 வருடமாகங்கிறது வெர்பா, வந்து கொண்டிருப்போங்கிறது வெர்பா? வர்றதுதான் வெர்ப் இல்லையா? அதுக்கு வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட ஐஎன்ஜி சேர்த்தா coming. அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. we will have been coming. நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். ஓகே, எங்க? இந்த கோவிலுக்கு. இக்கு அப்படின்னா என்னது? to. இந்த கோவில் அப்படின்னா என்னது? இந்த கோயில்னா this temple. அந்த கோயில்னா that temple. ஓகே, சோ இந்த கோவில் அப்படின்னா this temple தான். to this temple. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 வருடமாக அப்படின்னு இருக்கு. என்ன போடுவீங்க அதுக்கு? for 2 years. பாருங்க எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் ஈஸியா நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு. ஈஸியா இருக்கா? வாசிச்சு பாருங்க. by next year, அடுத்த வருடமானால் we will have been coming to this temple for 2 years. ஓகே, நாங்க அந்த கோயிலுக்கு 2 வருஷமா வந்துட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிள். ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இது அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இந்த கோயிலுக்கு 2 வருஷமா வந்துட்டு இருப்பேன்னு என்ன சொல்லுவீங்க? நான் அப்படின்னா என்னது? ஐ. சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். ஓகேவா? by next year I will have been coming to this temple for 2 years. ஓகே, ஈஸியா இருக்கா?
ரொம்ப சிம்பிளா இருக்கா? இதே இது அடுத்த வருஷம் ஆச்சுன்னா அவங்க இந்த கோயிலுக்கு 2 வருஷமா வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? By next year they will have been coming to this temple for 2 years. ஓகே, ரொம்ப சிம்பிள். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. will have been. ஓகே, மறந்துடாதீங்க, வெர்போட ing சேர்க்கணும். ரொம்ப ஈஸியான டென்ஸ்லயா, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இத்தனை நாள், ஐ மீன் 16வது நாள் இன்னைக்கு நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பார்க்கலன்னா நீங்க போய் பாருங்க. ஓகே, தனியா பிளேலிஸ்டே இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஓகே, 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்டர்மீடியட் லெவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் தாங்க இது. ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் தான். இங்க பாருங்க, அடுத்த மாதமானால் நான் 6 மாதங்களாக ஜிம்முக்கு போய்கிட்டு இருப்பேன்னு சொல்லணும். ஓகே, அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் ஜிம்முக்கு போய் 6 மாசம் ஆச்சு, 6 மாசமா நான் ஜிம்முக்கு போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த மாதமானால் நான் 6 மாதங்களாக ஜிம்முக்கு போய்கொண்டே இருப்பேன். ரொம்ப ஈஸி. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மாதமானால் அதுக்கு என்ன போடுவீங்கன்னு பாத்துக்கோங்க. ஜிம்முக்கு அப்படின்னு இருக்கு, போய்கொண்டிருப்பேங்கிறது வெர்பு. ஓகே, 6 மாதங்களாக அப்படின்னு இருக்கு. தனித்தனியா பிரிச்சு எப்படி கரெக்டா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் யோசிச்சு வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகேவா? சோ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். முக்கியமா நீங்க எழுதுவீங்க, இப்ப கமெண்ட்ல எல்லாருமே சூப்பரா சொல்றீங்க, இதே மாதிரி நீங்க அதை வாசிச்சு பேசி பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்பவே நீங்க சூப்பரா பண்றீங்க. 30 days முடிக்கிறதுக்குள்ள பாருங்க, நீங்க செம்மையா இங்கிலீஷ்ல பிச்சு உதறுவீங்க. நல்லா புரிஞ்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? அதான் விஷயம். ஓகே ரைட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.